ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு டிஃபென்ஸ் ஸ்குவாட் தமிழ். ஸோ அதாவது நம்ம சேனலில் கிட்டத்தட்ட ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீடியோ வருதுன்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் ஒரு 8 மந்த்ஸ் இருக்கும். இந்த 8 மந்த்ஸுக்கு நடுவில் ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துச்சு. ஆப்ரேஷன் சிந்தூர், மிடில் ஈஸ்ட் கான்ஃப்ளிக்ட் இதை பற்றி நம்மளால் கவர் பண்ண முடியல. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எனக்கு காலேஜில் நிறைய ஒர்க் இருக்கிறதுனால என்னால் கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ போட முடியலை. பட் ப்ராபப்ளி இனிமேல் நான் ரெகுலராக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஸோ பட் இருந்தாலும் பரவாயில்ல. நான் இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏகப்பட்ட சேனல்ஸ் இருக்குது, ஓப்பன் சோர்ஸஸ் இருக்குது. அது எல்லாத்துலேயும் நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் பார்த்து தெரிஞ்சிருந்திருப்பீங்க கண்டிப்பாக. பட் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது ஆப்ரேஷன் சிந்தூர் டைமில் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்து எக்ஸ்காட் டீகாய் சிஸ்டம்ங்கிற ஒரு டிவைஸை பயன்படுத்தி லிட்ரலாக பாகிஸ்தானோட ஏர்ஃபோர்ஸ் கண்ணில் மண்ணை தூவிட்டு வெளியே வந்திருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். கூடவே இந்த பாகிஸ்தான் செய்கிற ப்ராபகண்டா வார்ஃபேர், அதாவது 5 ரஃபேல் விமானத்தை சுட்டு தள்ளிட்டோம்னு சொல்கிறது, இந்த எந்த அளவுக்கு உண்மை, எந்த அளவுக்கு பொய் அப்படிங்கிறத எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நம்ம டீக்ளாசிஃபை பண்ணி ரொம்ப டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இந்த எக்ஸ்காட் டீகாய் சிஸ்டம் இந்த டிவைஸை பொறுத்த வரைக்கும் இதை மேனுஃபேக்சர் பண்ணுறது வந்து இஸ்ரேலோட ரஃபேல் அட்வான்ஸ்ட் சிஸ்டம்ஸ் இந்த கம்பெனி தான் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. நம்மளோட ஆப்ரேஷன் சிந்தூரில் வந்து பார்த்திங்கன்னா ஏர் ஸ்ட்ரைக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து நம்ம ரஃபேல் மற்றும் சுகாய் சூ-30 இந்த 2 விமானங்களை தான் பயன்படுத்தினோம். ஸோ இந்த 2 விமானங்களையும் நம்ம பயன்படுத்தி ஏர் ஸ்ட்ரைக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு பெரிய பிரச்சனையாக இருந்தது வந்து பாகிஸ்தானோட ஏர்ஃபோர்ஸ். ஏன் அப்படி நான் இதை சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இஸ்ரேல் ஈரான் கான்ஃப்ளிக்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலோட ஃபைட்டர் ஜெட்ஸ் எல்லாமே ஈரான் கீழ வந்து சுலபமாக உள்ளே புகுந்து தாக்குதல் நடத்திட்டு வந்துச்சு. ஏன்னா, ஈரானோட ஏர்ஃபோர்ஸில் அந்தளவுக்கு ஒரு போர்ட்டன்ட்டான ஃபைட்டர் ஜெட் கிடையாது. அவங்க பயன்படுத்துகிறதெல்லாம் F-14 டாம்கேட், F-4 ஃபேந்தம்ஸ் இந்த மாதிரியான விமானங்கள் தான். F-14 டாம்கேட் தான் அவங்களோட ஏர்ஃபோர்ஸில் இருக்கிறதுலே ரொம்ப அட்வான்ஸ்டான ஃபைட்டர் ஜெட். ஆனால் அதுவுமே மற்ற ஏர்ஃபோர்ஸோட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, கோல்டு வார் ஏரா ஃபைட்டர் ஜெட் அதெல்லாம் மற்ற ஏர்ஃபோர்ஸ் முன்னாடி இன்றைக்கி நிற்கக்கூட முடியாது. அதுவும் இஸ்ரேலோட F-15, F-16, F-35 முன்னாடி அந்த ஃபைட்டர் ஜெட்னால் லிட்ரலாக ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் இஸ்ரேலோட விமானங்கள் வந்து சுலபமாக ஈரான்குள்ளே புகுந்து தாக்குதல் நடத்திட்டு வர முடிஞ்சுச்சு. பட் அப்படியே இதை நம்மளோட கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா, பாகிஸ்தான் கிட்ட அந்த மாதிரி கிடையாது. பாகிஸ்தான் கிட்ட ரொம்ப அட்வான்ஸான ஃபைட்டர் ஜெட்ஸ் அவங்க கிட்டேயும் இருக்குது. அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அதாவது F-16, J-10C, JF-17 சைனீஸ் பிளாட்ஃபார்ம் கூட ஒரு அன்ப்ரூவனான ஒரு பிளாட்ஃபார்ம் நம்ம சொன்னாலும், F-16 வந்து நம்மளால் கண்டிப்பாக அதோட கேப்பபிலிட்டி நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அதாவது நிறைய யுத்தங்கள் அது பங்கு பெற்றிருக்கு, ஏகப்பட்ட ரெக்கார்ட்ஸ் வச்சுருக்கு. ஸோ அந்த விமானத்தை கவுண்டர் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து சில அட்வான்ஸ்டான டெக்னாலஜி நமக்கு தேவைப்படுது. ஸோ அப்படி கொண்டு வந்த ஒரு மெக்கானிசம் தான் அந்த எக்ஸ்காட் டீகாய் சிஸ்டம். ஸோ இதை வந்து எப்படி இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்து ஆப்ரேஷன் சிந்தூரில் பயன்படுத்தியிருக்காங்க, அது எல்லாத்தையும் பற்றி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ இந்த எக்ஸ்காட் டீகாய் சிஸ்டமை பொறுத்த வரைக்கும் இதை நம்மளோட ரஃபேல் ஃபைட்டர் ஜெட்டில் மவுண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ இந்த லிட்ரலாக இந்த டிவைஸ் வந்து எப்படி வேலை செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒவ்வொரு ஃபைட்டர் ஜெட்டுக்கும் ஒரு யூனிக்கான எலக்ட்ரானிக் வார்ஃபேர் ஸ்வீட் இருக்கும். அந்த எலக்ட்ரானிக் வார்ஃபேர் ஸ்வீட் தான் ஒரு விமானத்தை நோக்கி ஒரு மிசைல் அனுப்பப்படுது அப்படின்னா உடனடியாக கண்டுபிடிச்சி பைலட்டுக்கு வார்னிங் கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி நம்மளோட ரஃபேல் போர் விமானத்தில் வந்து ஸ்பெக்ட்ரா எலக்ட்ரானிக் வார்ஃபேர் ஸ்வீட்னு ஒன்று இருக்குது. இது வந்து ஒன் ஆஃப் தி மோஸ்ட் அட்வான்ஸ்டு எலக்ட்ரானிக் வார்ஃபேர் ஸ்வீட். ஸோ இந்த ஸ்வீட்டோட இந்த எக்ஸ்காட் டீகாய் சிஸ்டம்ங்கிற டிவைஸ் வந்து இன்டெகிரேட்டடாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்மளோட ரஃபேல் போர் விமானம் வந்து வானத்தில் பறந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை நோக்கி ஒரு ஏர்கிராஃப்ட் மிசைல் வருது அப்படின்னா அது உடனடியாக அந்த ஸ்பெக்ட்ரா எலக்ட்ரானிக் வார்ஃபேர் ஸ்வீட்டுங்கிற அந்த டிவைஸ் அதை கண்டுபிடிச்சி பைலட்டுக்கு வார்னிங் கொடுக்கும். ஸோ அந்த வார்னிங் கொடுத்த உடனே தான் ஆட்டோமேட்டிக்காக இந்த எக்ஸ்காட் டீகாய் சிஸ்டம்ங்கிற இந்த டிவைஸ் வந்து டிப்ளாய் ஆகிடும். இது எப்படி ஃபைட்டர் ஜெட்டில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபைபர் ஆப்டிக் கேபிள் மூலிமா கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 100 மீட்டர் நீளமுள்ள ஒரு கேபிள். இந்த கேபிள் மூலிமா உடனடியாக மிசைல் ஏவப்பட்டதும் இந்த எக்ஸ்காட் டீகாய் சிஸ்டம்ங்கிற இந்த டிவைஸ் வந்து ஃபைட்டர் ஜெட்டோட பின்புறத்தில் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகி அப்படியே போகும் அந்த ஃபைபர் ஆப்டிக் கேபிள் மூலிமா. ஏன் ஃபைபர் ஆப்டிக் கேபிள் மூலிமானா, அந்த ஃபைபர் ஆப்டிக் கேபிள் பயன்படுத்தல என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிரிகளால் அதை ஜாம் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம வயர்லெஸ் கம்யூனிகேஷன் யூஸ் பண்ணும்போது ஈஸியாக எதிரிகளால் ஜாம் பண்ண முடியும். பட் ஃபைபர் ஆப்டிக் கேபிள் மூலிமா இதை கனெக்ட் பண்ணியிருக்கிறனால
டேட்டாவோ ட்ரான்ஸ்ஃபரும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாம வெரி இம்யூன் டூ ஜாமிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த டிவைஸ் வந்து இப்ப என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிப்ளாய் ஆனதுக்கப்புறம், அந்த ரஃபேல் போர் விமானத்தோட உண்மையான ஆர்சிஎஸ் என்னமோ, அதாவது ஒரு ரேடார்ல நம்ம ரஃபேல் போர் விமானத்த பார்த்தா எப்படி தெரியுமோ, அதே மாதிரியான ஒரு ஒரு போலியான ஒரு பிம்பத்த இது கிரியேட் பண்ணும். இப்படி கிரியேட் பண்றனால, அந்த வரக்கூடிய இன்கமிங் மிசைல் வந்து குழம்பிரும் அதுக்கு. உண்மையான டார்கெட் என்ன? உண்மையான ரஃபேல் விமானம் எதுங்கிறது குழம்பி, மாறிப்போய் இந்த எக்ஸ்கார்ட் டீகாய் சிஸ்டம் அத அடிக்கும். இப்ப நம்ம கேஸ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஆப்ரேஷன் சிந்தூர் டைம்ல நடந்த அந்த ஏர் பேட்டில் அப்படிங்கிறது ஒரு பிக்கஸ்ட் ஏர் பேட்டில். அதாவது 2ண்ட் வேர்ல்டு வார், கல்ஃப் வார்க்கு அப்புறம் நடந்த ஒரு பிக்கஸ்ட் எவர் ஏர் பேட்டில்னு சொல்லலாம். ஏன்னா, ரஷ்யா, உக்ரைன் போர்ல கூட இந்த அளவுக்கு போர் விமானங்கள பயன்படுத்தல. அந்த அளவுக்கு ஒரு கிட்டத்தட்ட 125க்கும் அதிகமான போர் விமானங்கள் நேருக்கு நேர் நின்டுச்சு. 2 நாட்டு சைட்ல இருந்தும். ஸோ, அப்படி நம்ம இந்த ஏர் செக்ஸ் பண்றதுக்கு நம்மளோட ரஃபேல் விமானங்கள பயன்படுத்தும்போது, நம்மளோட ரஃபேல் விமானத்த நோக்கி பாகிஸ்தானோட JF-17, J-10C போர் விமானங்கள் PL-15ங்கிற ஏர் டு ஏர் மிசைல லான்ச் பண்ணியிருக்கு. அதாவது சைனாவோட PL-15Eங்கிற எக்ஸ்போர்ட் வேரியன்ட்டான ஏர் டு ஏர் மிசைல லான்ச் பண்ணியிருக்கு. ஸோ, PL-15 ஆக்சுவலான PL-15 ஏர் டு ஏர் மிசைல் சைனா வச்சிருக்கிறதோட ரேஞ்ச் வந்து 200 கிலோமீட்டர். பட் பாகிஸ்தான் பயன்படுத்துற அந்த PL-15Eங்கிற எக்ஸ்போர்ட் வேரியன்ட்டோட ரேஞ்ச் வந்து 145 கிலோமீட்டர். அதில ஏகப்பட்ட ஏவுகணைகள் நம்மளோட விமானங்கள நோக்கி ஏவப்பட்டிருக்கு. குறிப்பா சொல்லணும்னா ரஃபேல். அதில 1, 2 ஏவுகணைகள் நீங்க நெறைய வீடியோல பார்த்துருப்பீங்க. அந்த ஒரு ஏவுகணை வெடிக்காம கீழ கூட விழுந்து கிடந்துச்சு. அது எல்லாத்தையும் நம்ம டிஸ்மேண்டில் பண்ணோம். ஸோ, அந்த மாரி ஏகப்பட்ட ஏவுகணைகள் நம்மளோட விமானங்கள நோக்கி ஏவப்பட்டிருக்கு. ஸோ, இத கவுண்டர் பண்றதுக்கு தான் நம்மளோட ரஃபேல் விமானங்கள்ல இருந்து இந்த எக்ஸ்கார்ட் டீகாய் சிஸ்டம்ங்கிற இந்த டிவைஸ நம்ம இந்த ஆப்பரேஷன் சிந்தூர் டைம்ல பயன்படுத்தியிருக்கிறோங்கிற நெறைய நியூஸஸ் வந்து ஓப்பன் சோர்சஸ்லேருந்து இப்ப நமக்கு கெடைச்சிருக்கு. ஸோ, இந்த ஆப்ரேஷன் சிந்தூர்ல வந்து இந்த டிவைஸ நம்ம இந்த எக்ஸ்கார்ட் டீகாய் சிஸ்டம் இந்த டிவைஸ பயன்படுத்தப்பட்டத பத்தி அமெரிக்காவோட ஒரு முன்னாள் விமானப்படை அதிகாரி ரியான் பாடன்ஹைமர் அவரோட யூடியூப் சேனல் கூட ஒண்ணு இருக்கு. மேக்ஸ் ஆஃப்டர் பர்னர்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்கு. அதில வந்து அவரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, "திஸ் இஸ் த பிக்கஸ்ட் ஸ்பூஃபிங் வி ஹேவ் எவர் சீன்" அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது இந்த மாதிரி ஒரு ஏமாத்து தந்திரமான விஷயத்த இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததில்ல அப்படிங்கிறாரு. அவர் வந்து கிட்டத்தட்ட F-16, F-15 விமானத்த நெறைய வருஷம் ஆப்பரேட் பண்ண ஒரு பைலட். நல்ல ஒரு அனுபவமுள்ள பைலட். 70க்கும் அதிகமான காம்பேட் மிஷன்ஸ்ல இருந்திருக்காரு. அவரே இந்த டிவைஸ பத்தி இந்த அளவுக்கு சொல்றாரு. ஏன்னா, இதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து அந்த அளவுக்கு இருந்திருக்கு. கூடவே அவர் அந்த வீடியோல வந்து இந்தியா பயன்படுத்தின அந்த எக்ஸ்கார்ட் டீகாய் சிஸ்டம் இந்த டிவைஸ பொறுத்தவரைக்கும் இது வந்து ஒரு கட்டிங் எட்ஜ் டெக்னாலஜி. அதாவது இன்னைக்குள்ள மாடர்ன் பேட்டில வந்து இது மாற்றி அமைச்சிட்டுருக்கு. ரீடிஃபைன் பண்ணிட்டுருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஸோ, இதிலிருந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம் அந்த டிவைஸ் வந்து எந்த அளவுக்கு ஒரு போர்டன்ட்டான டிவைஸ் அப்படின்னு. ஸோ, இப்ப இந்த பாகிஸ்தானோட ப்ரொபகண்டாக்கு வருவோம். அவங்க பண்ற ப்ரொபகண்டா என்னன்னா, கிட்டத்தட்ட 5 ரஃபேல் விமானத்த சுட்டு தள்ளிட்டோம். கூடவே இதர நெறைய ஃபைட்டர் ஜெட்ஸையும் சுட்டு தள்ளியிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ, ப்ராபப்ளி அவங்க சுட்டு தள்ளினது வந்து மோஸ்ட்லி இந்த டிவைஸா தான் இருக்கிறதுக்கான அதிக சான்சஸ் இருக்கு. அத தான் அவருமே அந்த அந்த பைலட்டுமே அந்த வீடியோல சொல்லியிருந்தாரு. ஏகப்பட்ட எக்ஸ்பர்ட்ஸுமே ஓப்பன் சோர்சஸ்ல இத தான் சொல்றாங்க. ஸோ, இதிலருந்து என்ன தெரியுது அப்படின்னா, இப்ப வந்து இந்தியால வந்து ஏகப்பட்ட பேர் என்ன சொல்றாங்கன்னா, நெறைய 5த் ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் நம்மகிட்ட இல்ல. அதனால சைனா, பாகிஸ்தான நம்மளால ஒரே நேரத்தில சமாளிக்க முடியாது அப்படின்னு நெறைய பேர் சொல்றாங்க. ஸோ, கண்டிப்பா. ஆனா 5த் ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட்டும் நமக்கு தேவ தான். அது இல்லன்னு சொல்ல முடியாது. பட் அத தாண்டி நம்ம கிட்ட இருக்கிற எக்ஸிஸ்டிங் பிளாட்ஃபார்ம நம்ம எப்படி பயன்படுத்துறோம் அப்படிங்கிறதுலயும் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா, இந்த மாதிரியான சிஸ்டம்ஸ்லாம் நம்ம கரெக்ட்டா பயன்படுத்தாம விட்டுருந்தோம் அப்படின்னா, நம்ம நம்மளோட சில விமானங்கள நம்ம இழக்கிற சிச்சுவேஷன் வந்திருக்கும். பட் ஆனா, ஏர்ஃபோர்ஸ் வந்து கரெக்ட்டா அந்த டிவைஸ பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ தட் கிரெடிட் கோஸ் டூ இண்டியன் ஏர்ஃபோர்ஸ். அது மட்டும் இல்லாம, பாகிஸ்தான் சொல்ற அந்த 5 விமானத்த சுட்டு தள்ளிட்டோங்கிற அந்த கதைய வந்து டசால்ட் ஏவியேஷனோட அந்த சிஇஓ எரிக் ட்ராப்பியர் அவருமே ரொம்ப ஸ்ட்ராங்கா டினைட் பண்ணியிருக்காரு. ஸோ, அவர் சொல்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5 விமானத்தலாம் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் இழக்கல. இந்தியா இழந்தது ஒரே ஒரு ரஃபேல் விமானத்த மட்டும் தான். அது வந்து ஹை ஆல்டிட்யூட்ல ஏற்பட்ட சில ஃப்ளைட் மால்ஃபங்ஷன், சில டெக்னிக்கல் மால்ஃபங்ஷன் காரணமா அந்த விமானம் கிராஷ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாரு. பட் ஆனா, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்லேருந்து அஃபிஷியலா எந்த ஸ்டேட்மெண்ட்டும் வரல. அது வந்தா தான் நமக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரியும். இப்போ நான் அந்த வீடியோல சொன்னேன் இல்லையா, அந்த எக்ஸ்கார்ட் டீகாய் சிஸ்டம் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத. இத வந்து இன்னும் நீங்க கிளியரா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, கீழ ஒரு லிங்க் இருக்கு. ரஃபேல் அட்வான்ஸ்டு சிஸ்டம் அந்த வெப்சைட்டோட அந்த கம்பெனியோட அஃபிஷியல் வெப்சைட் அது. அதில நீங்க போனீங்கன்னா, தெளிவா அந்த எக்ஸ்கார்ட் டீகாய் சிஸ்டம் இத பத்தி நல்லா கிளியரா எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பாங்க வீடியோவோட. அத நீங்க முடிஞ்சா போய் பாருங்க. இன்னும் கிளியரா உங்களுக்கு புரியும். இப்போ இந்தியன் ஏர்ஃபோர்ஸை பொறுத்தவரைக்கும் இந்த எக்ஸ்கார்ட் டீகாய் சிஸ்டமை இன்னும் ஃபர்தரா ஆர்டர்ஸ் குடுக்க போறதா ஏகப்பட்ட தகவல்கள் வருது. பட் ஆனா அஃபிஷியலா ஏர்ஃபோர்ஸ் சைட்லேருந்து எந்த ஸ்டேட்மெண்ட்டும் வரல. இந்த எக்ஸ்கார்ட் டீகாய் சிஸ்டம்ம பொறுத்தவரைக்கும் இதோட இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இத நம்மளால திரும்ப ரீயூஸ் பண்ண முடியும். ஒன்ஸ் இத நம்ம யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா. ஸோ ஒரு மிசைல் இத நோக்கி வருது. அதுக்கு உடனடியா அந்த சிஸ்டம் வந்து டிப்ளாய் ஆகுது.
அந்த மிசைல் வந்து இந்த சிஸ்டம் வந்து டைரக்ட்டா ஃபிசிக்கலா இம்பாக்ட் பண்ணிருச்சு அப்படின்னா, அந்த டீகாய் சிஸ்டம்ல பட்ட அந்த மிசைல் பிளாஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னா, கண்டிப்பா அத நம்மளால யூஸ் பண்ண முடியாது. சப்போஸ் அந்த மிசைல் வந்து மிஸ் ஆயி போறதுக்கான வாய்ப்புகள் நெறைய இருக்கு. ஏன் அப்படின்னா, இப்ப சில மிசைல்லாம் பார்த்தீங்கன்னா, மிசைல பொறுத்தவரைக்கும் ஒரு டார்கெட் அடிக்கிறதுக்கு 2 வகையில அந்த மிசைல் வந்து செயல்படும். ஒண்ணு வந்து ப்ராக்ஸிமிட்டி ஃபியூஸ், இன்னொன்னு வந்து ஹிட் டூ கில் டைரக்ட் கைனடிக் எனர்ஜி ஹிட் டூ கில் ரேஷியோ பயன்படுத்தும். ஹிட் டூ கில் அப்படின்னா, ஒரு பொருள் மேல ஒரு ஏவுகணை நேரடியா அந்த பொருள் மேல மோதி வெடிச்சு சிதறும். அது மூலியமா அந்த டார்கெட் வந்து பிளாஸ்ட் ஆயி அழிஞ்சு போகும். இது ஒரு முறை. இன்னொன்னு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ப்ராக்ஸிமிட்டி ஃபியூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த ஏவுகணை வந்து அந்த டார்கெட் கிட்ட வந்ததும், அந்த ஏவுகணையில் உள்ள அதோட வார்ஹெட் வந்து ஆக்டிவேட் ஆகி வெடிச்சு சிதறும். அந்த வெடிச்சு சிதற அந்த இம்பாக்ட்டின் காரணமா அந்த பக்கத்துல உள்ள டார்கெட்டும் வந்து டெஸ்ட்ராய் ஆகும். ஸோ இது ஒரு மெத்தட். ஸோ அப்படி ப்ராக்ஸிமிட்டி ஃபியூஸின் மூலியமா அந்த ஏவுகணை வெடிக்கும்போது, சில டைம் இம்பாக்ட் வந்து கம்மியா தான் விழுகும். அந்த மாரியான டைம்ல இத வந்து இந்த டீகாய் சிஸ்டம வந்து நம்மளால ரெக்கவர் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம சில நேரங்கள்ல ஏவுகணை மிஸ் ஆயி போறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஏன் அப்படின்னா, இப்ப ஒரு ஃபைட்டர் ஜெட்ல வந்து ஒரு ஏவுகணை வந்து மோதுது அப்படின்னா, ஃபைட்டர் ஜெட்டோட ஏரியா வந்து ரொம்ப பெருசு. அதனால ஈஸியா அந்த ஏவுகணை வந்து ஏதாவது ஒரு இடத்துல ஃபைட்டர் ஜெட் மேல பட்டுரும். பட் ஆனா அந்த டீகாய் சிஸ்டம்ங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு சின்ன டிவைஸ். ஃபைட்டர் ஜெட்ல வந்து 100ல 1 பங்குக்கும் ரொம்ப குறைவான அளவு தான் இருக்கும். அப்படிப்பட்ட அந்த டிவைஸ வந்து எக்ஸாக்ட்டா அக்யூரேட்டா அந்த மிசைல் வந்து அடிக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம். அந்த மாரியான சிச்சுவேஷன்ல வந்து இந்த டிவைஸ நம்மளால ஈஸியா ரெக்கவர் பண்ண முடியும். ஸோ, இந்த மாரி நம்ம இந்த டிவைஸ நம்மளால ரீயூஸ் பண்ண முடிஞ்சுச்சு அப்படின்னா, இது வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப ஒரு காஸ்ட் எஃபெக்டிவா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த டிவைஸோட காஸ்ட்டுமே ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்னு தான் சொல்லப்படுது. நான் கிட்டத்தட்ட 100 கணக்குல இந்த டிவைஸ் நம்மளால வாங்க முடியும். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப காஸ்ட் கம்மியான டிவைஸ் தான். பட் ஆனா அஃபிஷியலான காஸ்ட் வந்து அவைலபிளா இல்ல ஓப்பன் சோர்ஸஸ்ல. ஸோ, ஃபைனலா சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த எக்ஸ்கார்ட் டீகாய் சிஸ்டம்ங்கிற இந்த டிவைஸ் வந்து ஒரு கேம் சேஞ்சிங் டூலா இருந்திருக்கு. நமக்கு இந்த ஆப்பரேஷன் சிந்தூர்ல. பட் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் சைட்லருந்து இத நாங்க யூஸ் பண்ணோம் அப்படின்னு எந்த ஒரு அஃபிஷியலான ஸ்டேட்மெண்ட்ஸும் வரல. பட் மோஸ்ட் ப்ராபப்ளி 90% யூஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா, ஏகப்பட்ட நியூஸஸ், ஆர்டிகல்ஸ்ல வந்துகிட்டே இருக்கு. ஸோ, கூடிய சீக்கிரம் இத பத்தின டீட்டெயில்ஸ் வந்து ஒன்னொன்னா வெளிய வரும். அதுவரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். ஸோ, இன்னைக்கு இந்த வீடியோல நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் வந்து உங்க எல்லாருக்கும் கண்டிப்பா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். ஸோ, இது மாரி நெறைய நியூஸஸ் டிஃபென்ஸ் சம்மந்தமா தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல வந்து உங்கள பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.